இன்னைக்கு என்னன்னா வீடே மணக்க மணக்க கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்பப்பா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் தேவையான அளவு பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2-3 பல் பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க, இன்னமும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் முருங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காயும் முருங்காயும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அந்த டைமில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் மாங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துட்டு கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. இதை சூடான சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி குக்கிங்.